ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலே சரணம். என் அன்பின் பிள்ளையே, நீயே தான் ஜெயிக்கப் போகிறாய். அவமானப்பட்டு விட்டேன் என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயாம். நீ பட்ட அவமானத்திற்கு பதிலாகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இனி நீ தலை குனிய அவசியமே கிடையாது. எங்கே தலை குனிந்தாயோ அங்கே தலை நிமிர வைப்பதற்கு இந்த அப்பன் கணக்கம்பட்டி சத்குரு ஞான வள்ளல் நானே உன்னை தேடி வந்து இருக்கும் போது என் பிள்ளைகள் பட்ட அவமானத்திற்கு பதிலாக விடை கொடுக்கத்தான் போகிறேன். நீயோ எதை பற்றியுமே யோசிக்காது. எங்கேயோ இழந்து விட்டேனே, என்னமோ நடந்து விட்டேதோ என்று யோசித்து யோசித்து நீ பட்ட அவமானத்தை நினைத்து நினைத்து இரவும் பகலும் அங்கு தூக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் நாம் யார் முன்னால் அங்கு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அவர் முன்னால் அல்லவா அங்கு தலை குனிய வைத்து விட்டார்கள். நம் எதிரிகள் முன்னாலும் நம் துரோகிகள் முன்னாலும் அல்லவா நாம் தலை குனிந்து விட்டோம் என்று யோசிக்கிறாயாம். என் தங்க பிள்ளையே, நீ பட்டை தீட்டிய வைரம் என்பதை மறந்து விட்டாயாம். வைரம் என்பது பட்டை தீட்ட தீட்டத்தான் அங்கு ஜொலித்து கொண்டு இருக்கும். அதுபோலத்தான் நீ உனக்குள் இருக்கின்ற அவமானத்தை அங்கு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள நீ வாழ்க்கையின் மிக பெரும் உயரத்திற்கு நீ அழைத்துச் செல்லத்தான் போகிறாய். ஐயோ, நான் அழுது கொண்டே இருக்கின்றேன் என்று வீட்டிற்குள்ளே ஒரு பொழுதேனும் நீ முடங்கி விடாதே. என் கண்ணின் மணியே, ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உனக்காகத்தானே யோசித்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கைக்கான விஷயத்தை நான் செய்து கொண்டிருக்கும் போது நீ அவமானத்தை நினைத்து வருந்த வேண்டாம். அவமானப்படுத்தியவர்கள் நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் எதிரிகள் என்று, துரோகிகள் என்று. அதுவல்ல, நீ அவர்களுக்கு மாறாக நன்றி கூறும் தருணமும் வரத்தான் போகிறது. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? என் பிள்ளையே, அவர்கள் உனக்கு அவமானத்தை கொடுத்ததன் விளைவாகத்தான் நீ அவர்கள் முன் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று ஓடாது உழைத்து கொண்டிருக்கின்றாய். எங்கே தலை குனிந்து இருந்தோமோ அங்கு தவிர்க்க முடியாத ஒரு சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று உன் மனதில் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கின்றாய். அந்த வைராக்கியம் இறுதியில் ஜெயிக்கத்தான் போகிறது. அப்படிப்பட்ட வைராக்கியத்தை தந்த அவர்களுக்கு நீ நன்றிதானே கூற வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன். ஐயோ, என்னை அப்படி சொல்லிவிட்டாரே என்று அழுது ஒரு பொழுதேனும் முடங்கி விடாதே. எத்துணை துன்பங்கள் வந்தாலும் அதனை கடந்து வருவதற்கான ஒரு சாத்திய கூறினை இந்த அப்பன் கணக்கம்பட்டியான் நான் உனக்கு தந்து இருக்கும் போது எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொள்ள வேண்டாம். என் பிள்ளைகளின் வாழ்க்கை என் கையில் பத்திரமாக உள்ளது. எதை எப்பொழுது நான் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேனோ அது அப்பொழுது உறுதியாக நிரந்தரமாக கொடுப்பேன் என்பதுதான் சத்திய வாக்கு. இந்த சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகும் தருணம் வந்து விட்டது. உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன் சூழ்நிலைகளை பார்த்து அங்கு உன்னை சுழல சுழல அடித்து கொண்டே இருக்கிறார்கள். நீ எங்கே எழுந்து விடுவாயோ என்ற எண்ணத்தில் உன்னை தலை நிமிரவை விடக்கூடாது என்று அவர்கள் நினைத்து கொண்டு உன்னிடம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நீ அதை முழுவதுமாக நம்பிக்கொண்டு இருக்காதே. மற்றவர்களிடம் நீ உன் விவாதத்தை தொடர்ந்து கொண்டு இருக்காதே. என் தங்க பிள்ளையே, மற்றவர்களிடம் உனக்கு பேச பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக கடந்து விட்டு போ. இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுள் மூட்டி மூட்டி அவர்கள் விவாதத்தை தொடங்கி வைத்து அவர்கள் விலகிவிட்டு உன்னை எப்படியாவது கோபத்தின் உச்சிக்கு அழைத்துச் செல்லலாம் என்று அங்கு ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் உன் சுய சிந்தனையோடு அங்கு செயல்பட்டு கொண்டு இரு. யார் என்ன சொன்னாலும் உன் யோசனைக்கு உட்பட்டே அந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டு இரு. அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகெல்லாம் நீ உன் செயலை அங்கு உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்காதே. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் திட்டமிடுதலை நீ செயல்படுத்தி கொண்டிரு.
என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது என்பதில் எனக்கு தெரியுமல்லவா? அதன் பிறகும் எதற்காக என் தங்கமே நீ சற்றும் யோசிக்கிறாய்? எங்கே தலை குனிந்தாயோ அங்கே தலை நிமிர நான் வைக்கப் போகிறேன். தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக என் தங்க பிள்ளைகள் உருவெடுக்கத்தான் போகிறார். இது சத்திய வாக்கு. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.